மனுஷனுக்கு நாக்கு எதுக்கு படைச்சிருக்கான் சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க. சுவைய சுவைக்க மட்டும் இல்லைங்கய்யா, அதுல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் காப்பாற்றணும். அவன் தான் மனுஷன். இப்போ உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கேன், இதை கொண்டு போய் பிஸ்னஸ்ல போட போறேன். அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கே வட்டி கொடுப்பேன். நீங்க நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷம். ஆனா நமக்கு மாசம் ஆனா வட்டியை கொடுத்துடணும். என்னங்கய்யா நீங்க எப்ப பார்த்தாலும் வட்டியை பத்தியே பேசிக்கிறீங்க. எப்படி ரிட்டர்ன் பண்ற மட்டும் பாருங்க. ஏன்னா நான் பண்ண போற பிசினஸ் அப்படி. அது சரி, நல்லா பண்ணி நல்லா நமக்கு வட்டியை கொடுங்க. ஏல ஒய்யவன் தான் நரம்பு இல்லாத நாக்க பத்தி 4 பக்கம் வசனம் பேசுன. அன்னைக்கே சொன்னேன்ல, மாசம் ஆனா வட்டி கொடுக்கணும், 3 மாசம் ஆனா வட்டிக்கு வட்டி போடுவேன், 6 மாசம் ஆனா அடமானம் வச்ச வீட்டை எழுதி வாங்குவேன்னு சொன்னேன்ல. கொஞ்சம் வயமா திரும்பி தந்துறையா, பொட்ட பிள்ளைய வச்சிருக்கையா, சொல்லுடி மனசு வைங்க. என்னடா இளவரசி? அப்பா, இன்னைக்கு மதியானம் சாப்பிட என் வீட்டுக்கு வந்துருங்கப்பா. 4 போடுங்கடா. ஆமாப்பா, நான் சமைக்க போறேன். உனக்கு எதுக்குடா இந்த வெட்டி வேலையெல்லாம்? நீங்க எதுவும் சொல்லாதீங்கப்பா. நீங்க வர்றீங்க, சாப்பிடுறீங்க. கையெழுத்து போட்டு அடிக்காதீங்க. பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து வாங்க சொல்லிட்டாயா? போறேன். செல்லம், அப்பாவுக்கு பிசினஸ்ல எப்ப நல்லது நடந்தாலும் கரெக்டா உன் போன் வந்துடுறா. காய் நறுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப புரியுது, காய்கறிக்காரையே கருவேப்பிலை கூட இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க. நீங்க தான் சொன்னீங்கல்ல, போர் அடிக்கும் போது சமைக்கணும், வீட்டு வேலை செய்யணும். என்னங்க நீங்க என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல? என்னங்க இது, சாப்பிடுற தட்டுல எல்லாம் முழுசு முழுசா இருக்கு. ஃப்ரை பண்ணணும்ல, அதான் வெட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி இருந்தா ஃப்ரை பண்ணிட்டு தான் சாப்பிடணும். இன்னைக்கு நான் சமைக்கிறேன், நீங்க வேடிக்கை பாருங்க. சரி இளவரசி, வெண்ணில பாப்பா எந்திரிச்சிட்டு வா, நான் அப்புறம் வரேன். தேனு, அப்பா வரும்போது சாப்பிட நீயும் வரணும். கண்டிப்பா வரேன். மாப்ள. மாமா வாங்க மாமா. என்ன மாப்ள, சாப்பிட்டீங்களா? நீங்க வராம எப்படி மாமா? அப்பா வாங்கப்பா, உட்காருங்க. அசத்துற. என்னடா இது கையில இவ்வளவு பெரிய கட்டு? சமைக்கும் போதுப்பா. என்னையா நீங்க தான் பண்ண சொன்னீங்களா? மாமா நான் ஒன்றும் சொல்ல மாமா. இதுக்கு தாண்டா இந்த கன்றாவி எல்லாம் வேணாம்ங்கிறது. நான் கூட ஹோட்டல்ல வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் மாமா. நீங்க சும்மா இருங்க, எங்க அப்பா சாப்பிடட்டும். பாத்தீங்களாடா, என் மக ஒரே ஆளா கல்யாண வீட்டுக்கு சமைச்ச மாதிரி பண்ணிருக்கிறத. ஆஹா, ரசம் அசத்திட்டமா. மாமா அது தண்ணி மாமா. இருக்கட்டும்யா, என் மக சுடுதண்ணி வச்சா கூட சுவையா தான் இருக்கும். சின்னமா பொரிச்சாப்பளம் கூட மறுமருன்னு இருதையா. ஆமா, போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துருவோம். சின்ன காயம் எதுக்குப்பா? சபா. இளவரசி, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புமா. எதுக்குப்பா? இப்படி அமிர்தமா சமைச்சவன் கைக்கு 5 பவுன்ல வளையல் எடுத்துட்டு வந்துருவான். வா தேனு, வா. நீங்க வளையல் வாங்கி போடணும்னா இவங்க கைக்கு தான் போடணும். இவங்க தான் இதெல்லாம் சமைச்சது. யாருமா அவங்க? தேன்மொழி, என்னோட ஃப்ரெண்ட், பக்கத்து வீடுப்பா. அப்படியாடா, ரொம்ப நல்லா இருந்ததுமா. நீ என் மக மாதிரி தான். சாப்பிட்டு போ. இளவரசி, அந்த பழத்தை உன் ஃப்ரெண்டுக்கு எடுத்து கொடுமா. மாப்பிள, சேனல்ல மாத்துங்க. ஆப்பிள் ஜூஸ் இந்தாங்க. என்னடி மார்க்கெட்ல ஆப்பிள் வாங்கிக்கனா நெல்லிக்காய் வாங்கிக்கிறம்ப, கேட்டா ரெண்டுத்துலயும் ஒரே சத்து தான்ப. உங்ககிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. கிட்டவா. என்ன வெக்க மழை பொழியுது. இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இளவரசி இருக்காளுங்க. ஆரம்பிச்சிட்டாடா. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, அந்த பொண்ணு அழகா இருக்கான்னு. அழகு மட்டும் இல்லைங்க, நல்ல குணமும். இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ண இளவரசி? தேன்மொழி என் ஃப்ரெண்டுப்பா, பக்கத்து வீடு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. உடனே அவங்க அப்பா, நீ என் பொண்ணு மாதிரிதாமா அப்படின்னு சொல்லி பாப்பாக்கு பழம்லாம் கொடுத்தாருங்க. அதுதான் இந்த ஜூஸ் ஸ்டோரியா? ஆமாங்க. ஐயோ பார்த்து பிடிங்க.
அப்பா கொடுத்த அதிக செல்லத்துல எதெல்லாம் தெரியணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்காம விட்டுருக்கேன். இந்த கோயில்ல அடிப்பிரதட்சணை பண்ணா நினைச்சது நடக்கும். நீ எனக்கு சமைக்க கற்றுக் கொடுத்த, சேலை கட்ட கற்றுக் கொடுத்த, இப்போ சாமி கும்பிட கற்றுக் கொடுக்குற. தேங்க்ஸ்யா. பரவாயில்ல இளவரசி. ஒரு இது இல்ல இதெல்லாம். இதேன் மொழி சும்மா இருங்க. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் லவர்ஸ் தான் மேடம். லவர்ஸ்னா பப்ளிக்ல என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் மேடம். கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன், கோயில்ல வந்து குடும்பம் நடத்துறேன். போங்க, இங்க இருந்து வந்துருங்க. என்னடா? சரி சரி சரி. எப்படி? தேங்க்ஸ். நான் தேங்க்ஸ் சொன்னேன். சரி, நீ எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்ற? பார்த்தல எப்படி விரட்டினேன்னு. இல்ல நீ கத்துக்கிட்டது தானே. அங்க பாரு உன் ஆக்ஷனுக்கு ரிப்ளைய. அவ யாரோ இவன் யாரோன்னு 5 அடி கேப் மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஆமா, உனக்கு லவ்னா பிடிக்காதா? பிடிக்குமே. நாங்களே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான். இப்ப புரியுது. இந்த தேனுக்காக ஹீரோ கார்த்திக் பண்டு மாதிரி சுத்தி சுத்தி வந்திருப்பாரு. சரியா? வண்டு வந்தா பரவாயில்ல. எங்க ஊர்ல சில புள்ளப்பூச்சிங்க என்ன விரட்டி விரட்டி படுத்துன இம்சை இருக்கே. எங்க ஊர் சிங்கப்பூர். எனக்கு சிங்கப்பூரா? சும்மா சொன்னேன். எங்க ஊருக்கு வர ரியல் எஸ்டேட் காரங்களாம் சீக்கம்பட்டி சீக்கிரமா சிங்கப்பூர் ஆயிடும் தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லை. திரு வட்டாட்சியர் அவர்களுக்கு மேலத்திரு கருப்பசாமி எழுதுவது என்னவென்றால், எங்கள் ஊரில் புஞ்சை பொலியை நேர் செய்வதில் ஏண்டி நான் பஞ்சாயத்து பேசி வாங்கிட்டு வர பணத்தை பூரா பவுடரா அள்ளி கொண்டு தீர்த்துக்கிட்டு இருக்கேன். இளவரசர் அப்படி எங்கே போகிறாரா? நீங்க மட்டும் பாரு எடுத்த சொல்லிட்டா போறீங்க. நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியாது. இதில் நான் எப்படி சொல்கிறது? வரேன் போ. ஏய், நீ காரண மேந்தாண்டா. என்னடா திடீர்னு ஊமி ஆயிட்ட? வரேன்டா போடா. நீ அழகண்டா. சீ நாயே, போ போ போ. சும்மா இருங்க. ஏய் கருப்பு, இல்லாத நான் எதுக்கு வரட்ற? இப்போ நாய் போச்சு. மகனே ஜாட பேசுறேன் நீ. தக்காளி 1 கிலோ, வேற கத்திரிக்காய் 1/2 கிலோ, வேற மண்டவளம் 1/2 கிலோ. வேற கேட்டத கொடுமையா, வேற வேறன்னுகிட்டே இருக்காரு. இதெல்லாம் இல்லைங்கிறதால வேற வேறங்கிறேன். அப்புறம் அதையே கேட்டா வேற என்னதான் இருக்கு? நான் மட்டும்தான் இருக்கேன். வேற எதுக்கியா கடையை திறந்து வச்சிருக்காரு? சித்தப்பா தேன்மொழி கிளம்பிருச்சு. தேனா இதுக்கு தான் கடை வச்சிருக்கேன். என்னடா மோட்டரை பிடிச்சி போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க? கரண்ட் இல்லாம இந்த மோட்டரை எப்படி ஓட வைக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கரண்ட் இல்லாம எப்படா ஓடும்? இப்ப நம்ம வாழ்க்கை ஓடலையா? அண்ணே தேன்மொழி வந்துருச்சு. எனக்கு கரண்ட் வந்துருச்சு. பிடிச்சி போட்டு பாதியிலே ஓடுறா. பிரிக்கிற வரைக்கும் தான் அம்மா படிச்சிருக்கேன். ஏய் கோணகலத்தா, நம்மால நவரத்து நாயகன் கார்த்திக் பண்ண போறா. சொல்ல துடிக்குது மனசு. டேய், என்னடா பொசுக்குன்னு விசேஷ வீட்டுக்குள்ள போயிட்டாளுங்க? பங்காளி, நம்ம தேன்மொழிக்கு தெரிஞ்சவங்கடா, நமக்கு நெருங்கின சொந்தக்காரங்கடா. ஆமா பங்காளி, அதுவும் சரிதான். வணக்கம் வச்சுக்கிட்டே போவோம். வணக்கம். என்னம்மா தேனே, நீங்களே இப்படி லேட்டா வருது? பஸ் லேட் ஆயிடுச்சு அதான் மேடம். தேனே, உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வர குபீர் குரூப்ஸ் லேட்டா வரலன்றத சேர்த்து சொல்லு. குண்டுமலை. ஒத்துக்கிறேன். உனக்காக தான் உடம்பு குறைக்கிறதுக்கு காலையில மாலையில இளவட்ட கல்ல தூக்கிட்டு இருக்கேன் தேனே. ஐயோ லூஸ். தூக்கிட்டு இருக்கேன்னு சொல்லாத, கல்ல உருட்டிட்டு இருக்கேன்னு சொல்லியா? ஏய், ஒரு நாள் கன்ஃபார்ம்டா தூக்குவோம்டா. அப்ப நீங்க வேடிக்கை பாப்பீங்கடா. எங்கடா தேன்மொழியை காணா? டேய், நீ சொன்னதுனால தான்டா அவ கோச்சிட்டு போயிட்டா. இதே நான் பேசியிருந்தா நாண்டுகிட்டு செத்துருப்பான். டேய், தொப்பி உள்வாங்கினது வேஸ்டா போயிடுச்சுடா. டேய் பங்காளி, அங்க வரியா தேங்காய் போய் கொடுக்குறாங்க. ஆளுக்கு 4 தேங்காய் மேனிக்கு முன்னாங்க 12, சில்லா போட்ட 48, 96 வருமியா? புளி முட்டை. உன் மளிகை கடை பத்தி மன வீட்லடா காட்டுவேன். பாக்குறாயா? ஏய் மீசக்கோர வச்சு பாக்குறாயா? மை வைக்கிற மாதிரி நடிப்போம். நான் போய் மை வச்சிட்டு வந்துறேன். டேய், மையிலடா மையில. எல்லாம் ஒண்ணுதான்டா. எந்த கல்யாணத்தை நீ மை வச்சிருக்க? நான் பண்றேன். நான் குடுக்குறேன். அதெல்லாம் கொடுக்கலாம். போங்க போங்க. 500 ரூபாய் இருக்கு, ஒண்ணும் சேஞ்ச் இல்ல. போங்க ஐயா. இல்ல இல்ல அண்ணே. போங்கடா. ஐயப்பா. இருங்க இருங்க. போங்க. என்ன உட்காருங்க. ஏய், இலை எடுத்துட்டு வாப்பா. தண்ணி வை. சோத்த கொண்டு வா. குழம்பு ஊத்து. தண்ணி வேணா கடைசியா. சாப்பிடுறா. போட்டாச்சு அந்த பக்கம் போ. தண்ணியில ஊத்தி ஏன் கஷ்டப்படுறீங்க? கவுத்துங்க. ஆரம்பிடா. ஆறு நீங்க
சாப்பிட்டுட்டு சொல்றோம்ண்ணே. சொல்லிட்டு சாப்பிடுங்க. விட மாட்டியே. கையெடுங்க, வலிக்குது. நாங்க மாப்பிள்ளை வீடு. மாப்பிள்ளை வீடா? பயந்துட்டாங்க. ஏய், எல்லாம் இங்க வாங்கப்பா, வாங்க. உள்ள இவங்களை யாருன்னு கேளுங்க. ஓய் யாரு நீங்க? பாஸ், இவன் மட்டும் தான் மாப்பிள்ளை வீடு. நாங்க 2 பேரும் பொண்ணு வீடுயா. இங்கேயும் குத்துவோம். இருங்கடா. ஏங்க 1.5 மணி நேரமா குத்துறீங்களே, காரணத்தை சொல்லிட்டு குத்த கூடாது. இது பொண்ணு வீடும் கிடையாது, மாப்பிள்ளை வீடும் கிடையாது. அங்க பாருங்கடா, அப்புறம் காது குத்து வீடு. வழியில ஏதோ கொலை இருக்க போக பாங்கன குத்த மறைக்கிறதுக்கு சட்டையை துவச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு டவுட். இங்கேயுமாடா? எல்லா ஊர்லயும் அடிப்பாங்க, இந்த ஊர்ல மட்டும் ஒரு சைஸ கைய மடிக்கிட்டே குத்துறாங்கடா. காது குத்து விடல, அதான் இப்படியே குத்துறாங்க. அதை விடுங்கடா. வாங்கின கூட்டாங்குத்துல ஆசாரிய சேர்ந்து குத்திருக்காண்டா. அம்புட்டு குத்துலயும் ஆசாரி குத்துன்னு எப்பரா கரெக்டா சொல்ற? அதானே இப்படிடா ஆசாரி குத்தே தான்டா. ஆமாண்டா, ஊசி அப்படியே விட்டு போயிருக்கியா? இனிமே தேன்மொழிய நாம ஃபாலோ பண்ணக்கூடாதுடா. தேன்மொழி தான் நம்மள ஃபாலோ பண்ணணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சொல்டா. தேனு நடந்து போகும்போது அவனை கொஞ்சம் முன்னாடி நாம நடந்து போனோம்னா அப்படியே அவன் நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும்டா. தேன்மொழி, என்ன? எங்க குரூப்ல நீ யாரை லவ் பண்றேன்னு இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும். ஆமா, உங்க குரூப்ல தான் ஒருத்தர் லவ் பண்றேன். அப்ப யாருன்னு தைரியமா சொல்லித்தேனு. லூசுங்களா, உங்க குரூப் தானே சொன்னேன். உங்களை நான் சொன்னேன். 8ஆம் கிளாஸ்ல இருந்து குழப்பறதே உன் வேலையா போச்சு. நம்ம எப்படி 8ஆம் கிளாஸ் படிச்சோம்? அவளை சொன்னேன். ஓ, இன்னைக்காவது புரியுற மாதிரி விஷயத்த சொல்லு. கார்த்திக் மாமா, அவரை தான் லவ் பண்றேன். என்னது, கார்த்திக்கு மாமாவையா? கார்த்தி மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. அந்த ஆளுக்கு ஒரு புள்ள கூட இருக்குடா. அந்த குடிகாரனையா காதல் பண்றேங்கிற? கார்த்திகோட மாமா இல்ல, ஏன் மாமா கார்த்திக். கார்த்திகா! அவ்வளவுடா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கருவாப்பை தான்டா. நான் என்னடா பண்ணேன்? கார்த்திக் பாட்டை போடு, கார்த்திக் பாட்டை போடுன்னு நம்ம சாதாரண கார்த்திய நவரஸ்டாங்கடா ஆக்கிட்டியாடா. அந்த பாட்டை போடும் போதெல்லாம் அவன் என்ன பார்த்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாடா. இப்பதாடா தெரியுது அந்த ரியாக்ஷன் பாட்டுக்கு இல்ல, நம்ம பையன் கார்த்திக்கு. மன்மத ராசாக்களா, யாரா? நம்ம பாடகர்ரா. ஏன் ஐயனார் சிலை கீழே ஆப்பாய் கிடக்குறீங்க? பாடகரே, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல போனேன், அங்கிட்டு உங்களை ஆளை காணோம். இனிமே எங்களுக்கு அங்க சோழியே இல்ல. உங்க சிச்சுவேஷன் தகுந்தாப்புல ஒரு பாட்டு பாடுறேன், கையில கண்ட காசை கொடுங்க. ஐயோ பாடகரே, 10 பைசா இல்ல, பாக்கெட் இல்ல. இருக்கா? இங்க பாக்கெட் இருக்கு, ஆனா பைசா இல்ல. உங்ககிட்ட பக்கத்துல இருக்கிற பாக்கெட் நோண்டும் போது தெரிய வேணாமா? என்கிட்ட இல்லன்னு. எத்தனை நாள் உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டுருக்கேன், இன்னைக்கு காசு இல்லாம பாடுறேன். நன்றி விசுவாசம்டா.